வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மோர் மிளகாவும் மாங்காய் தொக்குங்க. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் மிளகாவை போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா 1 இயருக்கு அந்த மோர் மிளகாய் நம்ம வறுத்துக்கலாம் அப்பப்போ வேணுங்கிறப்ப. அதே மாதிரி இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாவும் உங்களுக்கு ஒரு நாள் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். மாவடு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. கிடைச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா திருச்சியாக இருந்ததுன்னா ஆண்டாள் விதில் நிறைய கிடைக்கும். போய் வாங்கிடுவோம், வாங்கி உடனே தானே போட்டு ரெடி பண்ணியிருப்போம் எல்லாரும். ஆனால் வந்து இங்கே வந்து எங்கே கிடைக்குதுன்னு தெரியல கோயம்புத்தூரில். நான் வந்து கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த மாவோடு வாங்கிட்டு வந்து அதுவும் ஊறுகாய் போடுறேன், ஒரு நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து மோர் மிளகா பார்ப்போம். மோர் மிளகாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டு மிளகாங்க. திருச்சியாக இருந்தால் இன்னும் கூட குண்டு குண்டு மிளகா கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் கலந்து தான் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல. அதனால் இந்த மாதிரி குண்டு குண்டு மிளகா கிடச்சா நல்லது. மோர் மிளகாக்கு கொஞ்சம் நீட்டு மிளகாலையும் போடுறாங்க. உங்கள் சைடு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி இந்த மிளகாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலம்பி வடிய வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த அப்படி வந்து கீறிக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி அடியில் மட்டும் கொஞ்சோண்டு ஒட்டியிருக்கணும். இது வரைக்கும் கீறி இருக்கணும். அப்போ தான் என்னாகும், அந்த மோர் அந்த உப்பு இதெல்லாம் அது உள்ளே போகும். அதுக்கோசரம் இந்த மாதிரி கிரிக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. இது 2 தான் சாமான் தாங்க எனக்கு தேவை, பெரிய இது கிடையாது. போடுறது ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். ஒரு 2 நாள் வந்து தயிரையும் உப்பையும் கலந்து இதோட போட்டு ஜாடியில் ஊற வச்சிட்டோம்னா, இந்த மாங்காய் வத்தல் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் 2 நாள் ஊறினதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு 2-3 காய்ச்சல் போட்டு இது திரும்ப அந்த சாறு மிச்சம் இருந்ததுன்னா அதில் திரும்ப அந்த காய வச்சதை போடணும். போட்டு குலுக்கி வச்சுட்டு திரும்ப மறுநாள் காய போடணும். அது மாதிரி போட்டு நல்லா சலசலன்னு இப்படி தொட்டா அப்படியே முடன்னு ஒடியணும். அந்த மாதிரி வந்து காய வச்சு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து கஞ்சிக்கு, அடுத்தது வந்து பழைய சாத்துக்கு, இதுக்கு ரசம் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு, தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மோர் மிளகா. தயிர் போடலாம். சில பேர் வந்து நல்லா கெட்டி புளியாக ஊற வச்சு தயிர் போடாமல் புளியை கரைச்சி ஊற்றி செய்வாங்க. அப்படியும் செய்யலாம். நான் வந்து தயிரில் தான் போடுறேன் இன்றைக்கி. எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மிளகா வந்து நல்லா இது மாதிரி ஒவ்வொரு மிளகாயும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி அடியில் மட்டும் கொஞ்சம் ஒட்டிருக்கணும். மேல் ஃபுல்லாக அது மாதிரி பிளந்துருக்கணும். வந்தால் தான் இதுக்குள்ளே தயிர் அந்த உப்பு இதெல்லாம் ஒன்று சேரும். அதுக்கோசரம் அது பண்ணுறது. பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்திங்கன்னா 1 2 3 கரெக்டாக 3 பிடிச்சபடின்னு வச்சுக்கோங்க. 3 பிடிச்சபடி ஒரு 4-5 மிளகாவும் இருக்குது. ஏன் நான் இவ்வளோ கம்மியாக போடுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி போடணுங்க. போன வருஷம் போட்டால் அது எங்ககிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இது அப்படின்றதுக்கோசரம் கொஞ்சமாக வாங்கி இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். போன வருஷம் போட்டது எங்கிட்ட இருக்குது மோர் மிளகா. அதனால் சரி போட வேண்டாம், அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா உப்புங்க. பார்த்தீங்களா, 3 பிடிச்சபடி எடுத்தோம் இல்லையா மிளகா, அது மாதிரி 3 பிடிச்சபடி உப்பு. 1 2 3 பிடிச்சபடி மிளகாக்கு 3 பிடிச்சபடி உப்பு போட்டு நல்லா குளிக்க விட்டுருந்தாங்க. தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. குளிக்க விட்டுட்டு இதில் என்ன பண்ணணும், தயிர். இந்த தயிர் நல்லா கெட்டி தயிர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் விட்டுட்டு பாருங்கள் இப்படி நல்லா அடிக்கும் மேலுக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு. இது கிளறி விட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யணும் இதில் அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகும், பச்சை கடுகும், ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது 2ஐயும் என்ன செய்யணும், இதில்
மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இதில் போட்டு கலந்துடணும். அந்த வேலையை இன்றைக்கி செய்யக்கூடாது, அது நாளைக்கு செய்யணும். நாளைக்கு நான் செய்யும்போது அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு இதாங்க மோர் மிளகா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்படியே டைட்டாக போட்டு நல்லா. இது ஃபுட் சேவர் பிளாஸ்டிக் தாங்க, அதனால் இதில் போடலாம். இல்லை ஜாடியில் போடலாம், இல்லை கல்ச்சட்டி இருந்ததுன்னா அதில் கூட போடுவாங்க. அதுலேயும் போட்டால் கல்ச்சட்டியில் ஊறுகாய் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. மண்ணு போட்டது என்கிட்ட அதெல்லாம் இல்லை, எங்கள் மாமியார் காலத்தோடு போச்சு. அதனால் வந்து ஃபுட் சேவர் பாக்ஸ் வாங்கி அதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இது. அதனால் வந்து நாளைக்கு இது வந்து ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏற்கனவே மோர் மிளகா நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஊற வச்சுட்டோம். அது வந்து ஊறட்டம்படியே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மாங்காய் தொக்குங்க. நீங்கள் வந்து குண்டு மாங்காய் வந்து நீளம்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சாலும் சரி, கல்லாமணி மாங்காய் நீட்டு மாங்காய் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு மாங்காய், அந்த நீட்டு மாங்காவை நல்லா அலம்பிட்டு தோலோடு அந்த கொப்பரை தேங்காய் தூள் கேரட் சீவுறது இருக்குது இல்லைங்களா, அதை சீவி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எடுத்து இதை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியால் ஒரு 2.5 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன கரண்டியால் ஒரு 2.5 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் இந்த மிளகா பொடி இதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இந்த வந்து செக்க எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கினது இருக்குது, அது கொஞ்சம் விட்டுக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வச்சுட்டுருக்கேன். கூட வச்சுட்டு அது வந்து கடுகு வெடித்த உடனே 2 வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சீவி வச்சுருந்தேன் இல்லையா மாங்காய், அதை வந்து அதில் போட்டிருக்கேன். போட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து அந்த காரப்பொடி, உப்பு 2ம் போடுங்க. இப்போ வந்து இந்த காரப்பொடி போட்டு நல்லா இல்லை, காரப்பொடி போட்டு 4 பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கணும். காரப்பொடி அப்படின்றது வெறும் மிளகாத்தூள், எதுவுமே கூட கலக்கக்கூடாது, வெறும் மிளகாத்தூள். நீங்கள் இன்றைக்கி வந்து சக்தி மசாலா, மாமேசு நிறைய ஐட்டம், நிறைய மிளகாத்தூள் இருக்குங்க. இல்லை அப்படின்னா மிளகாவை நல்லா காய வச்சு வீட்டில் கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் செய்யணும். பாருங்க நல்லா 4 பக்கமும் இது வதங்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள் தேவையான அளவு உப்பு இருக்குது. இவ்வளோ உப்பு போதும். இப்போ கிளறிட்டு திரும்ப வந்து வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா உப்பு இதில் சரியாக இருக்கும் ஊற. அதனால் வந்து உப்பு வந்து இதுக்கு இப்போ போட்டாச்சு. இதை ஸ்லிம்மில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சாதம் குக்கரில் இப்போ சவுண்டு வந்துருக்கும், உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து கேரட் பொரியல் இருக்கு பாருங்க. வெத்த குழம்புல இங்கே பாருங்க, இந்த ஊறுகாய் நல்லா வதங்கி போச்சுங்க. நல்லா வதங்கி போச்சு. நல்லா வதங்கிட்டு இது எண்ணெயெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். எண்ணெய் தனியாக மேலே இது மாதிரி மதந்து வரணும். இதான் பதம். அதுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாடியிலையோ இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும் அதுலேயோ இல்லை ஃபுட் சேவர் பாக்ஸ்லேயோ எதுலையோ ஒன்று எடுத்து சேவ் பண்ணிக்கலாங்க. இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பிளேட்டட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. எல்லோரும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குற கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நிறைய வியூஸுங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. தயவுசெய்து எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வரும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லோரும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு நெருங்கிட்டோம். அவ்வளோ வியூஸ் பார்க்குறீங்க.
அவனோட யூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இந்த நேற்றுக்கு வடம் காய வச்சேன் இல்லையா, 2 நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வடம் போட்டு எப்படி போடுறதுன்னு ரொம்ப டீப் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை வந்து காய வச்சுட்டு எடுத்து வச்சு நேற்று வந்து வறுத்துட்டேன். அது வந்து ஒரு வடம் வந்து இவ்வளோ பெருசு நல்லா பொரிஞ்சுதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வடம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் வந்து அந்த வடம் வந்து வறுத்த கிளிப்ஸும் இதோட ஆட் பண்ணிருக்கேன். பாருங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாம் வடை செஞ்சீங்களா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு முன்னாடி வடம் போட்டிருந்தேன் பாருங்கள். அது காஞ்சி நல்லா எடுத்து நேற்று இந்த வடானை வந்து பொரித்தோம். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அது ஒரு கிளிப்பாக உங்களுக்கு போட்டிருக்கேன். வடம் பார்த்தீங்கன்னா சின்ன வடாங்க. ஆனால் போட்டால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வருது பாருங்கள். ஒன்று ஒன்று நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த ஜவ்வரிசியும் அரிசியும் சேரும்போது இந்த குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இது யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் கொடுக்குறதுக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லோரும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் 2 வருஷத்துக்கு ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6 மாதம் 4 மாதம் 5 மாதம் நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து இந்த வடம் வருஷம் பூரா நம்ம வச்சு பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.